மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அண்ணா வணக்கண்ணே. நீங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் தமிழகத்தின் இன்றைய துணை முதலமைச்சர், நான் தமிழகத்தின் வாக்காளன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தந்தையார் என்ன சொன்னாங்க? என் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க எம்எல்ஏ ஆன பிறகு உங்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருக்கும்போது கேட்கும்போது அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டாலே நான் அரசியலுக்கு வரணுமான்னு கேட்டீங்க. அப்புறம் எம்எல்ஏ ஆனவனு ஏங்க மந்திரி ஆகலன்னு கேட்டதுக்கு, ஐயோ என்னையோட எவ்வளோ சீனியர் இருக்காங்க, கட்சிக்கு உழைச்சவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் மந்திரி ஆவாங்க, நான் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் மந்திரி ஆனீங்க, துணை முதல் மந்திரியாகவும் இருக்கீங்க. அடுத்து முதல் மந்திரி ஆகிறதுக்கு முயற்சி பண்றீங்க. அது உங்களுடைய உரிமை, அது உங்க பிரச்சனை. அதுக்குள்ள நான் வரல. நான் இப்ப கேட்க போறது ஏன் பிரச்சனை. அதாவது தமிழகத்தின் மக்கள் அனைவருக்கும் பொதுவான துணை முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பதவியில் இருக்கிற நீங்க ஒரு ஒரு இந்த மாநிலத்தின் பெரும்பான்மை மக்கள் 85% பேர் பின்பற்றக்கூடிய தர்மத்தை, வணங்கக்கூடிய கடவுள்களை நிந்தனை செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் போட்டு, அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு, அதுல போய் எவ்வளவு பெருமையா கலந்துக்கிட்டு எவ்வளவு ஆக்ரோஷமா உங்க கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. என்னென்ன சொன்னீங்க சார்? என்னென்ன சொன்னீங்க? சனாதன தர்மம் என்பது கொரோனா போல ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது டெங்கு பரப்பக்கூடிய கொசு போல, மலேரியா பரப்பக்கூடிய கொசு போல, அது எந்த விதத்திலையும் நம்ம அனுமதிக்க முடியாது, அழிச்சிடணும்னு சொன்னீங்க. சொல்லிட்டு அவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகும் நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு எவ்வளவு தைரியமா நின்னீங்க. அதுக்குள்ளேயே நான் வரல சார். அது உங்க பிரச்சனை, உங்க உரிமை, நீங்க அப்படியே இருங்க, மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். ஆனால் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இந்த 2 நாளா நீங்க செய்யறத கேட்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு சார். விநாயகர் கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? நேற்று அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? எங்க தெய்வங்களை எல்லாம் நீங்க பழி சுமத்திட்டு இந்த அநீதியை எதுக்கு எங்களுக்கு செய்யறீங்க? நீங்க நல்லா பண்ணுங்க. நானும் பாக்குறேன், தமிழ்நாடும் பாக்குது, மக்களும் பாக்குறாங்க. நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. முதல் நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகுங்க, அப்புறம் பேசிக்கலாம் சார்.